10 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் மக்கள் இழந்தது ஏராளம், பெரும் பணக்காரர்கள் பெற்றது ஏராளம். விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்ய மறுத்தார்கள். பெரும் பணக்காரர்களின் 25 லட்சம் கோடி வாராக் கடனை தள்ளுபடி செய்தார்கள். விண்ணை முட்டும் விலைவாசி உயர்வால் நடுத்தர ஏழை மக்கள் வாழவே முடியாமல் தவிக்கிறார்கள். பொருளாதாரத்தை முற்றிலும் சீர்குலைத்து விட்டார்கள். 10 ஆண்டுகள் இதைத்தான் செய்தார்கள். இனியும் ஆட்சிக்கு வந்தால் இதையே தொடர்வார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் நிலைமை அப்படியே தலைகீழ். 3 ஆண்டுகளில் முத்தான திட்டங்கள் மூலம் பெண்கள், இளைஞர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரையும் உயர்த்தி இருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கட்டணமில்லா விடியல் பயணத்தால் பொருளாதார சுதந்திரத்தை அடைந்தார்கள் பெண்கள். புதுமை பெண் திட்டத்தில் அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகளுக்கு உயர்கல்வி பயில மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. கடந்த 3 ஆண்டுகளில் 4,39,349 சுய உதவி குழுக்கள் பயனடைந்துள்ளன. தாய்மையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அரசு ஊழியர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய பேறுகால விடுப்பை 9 மாதங்களில் இருந்து 12 மாதங்களாக உயர்த்தி இருக்கிறது திராவிட மாடல் அரசு. தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலம் அளிக்கப்படும் வீடுகள் குடும்ப தலைவிகளின் பெயரிலேயே பதிவு செய்ய தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டது. உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. வேலைக்கு செல்லும் பெண்கள் பாதுகாப்பாக தங்குவதற்காக தோழி என்ற பெயரில் மகளிர் விடுதிகள் தொடங்கப்பட்டுள்ளன. கலைஞர் மகளிர் உரிமை தொகையாக மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இதெல்லாம் 3 ஆண்டுகளில் திராவிட மாடல் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெண்களுக்கு செய்த சாதனைகள். இதே போன்று பெண்களுக்கு செய்தவற்றை பாஜகவால் அடுக்க முடியுமா? பெண்களுக்கு எதிரான வன்முறையை வேண்டுமானால் அடுக்கலாம். 2022 மட்டும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தொடர்பாக 4,45,256 வழக்குகள் பதிவாகின. அதாவது 1 மணி நேரத்திற்கு 51 வழக்குகள் பதியப்பட்டுள்ளன. தேசிய அளவில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 2022 66% உயர்ந்துள்ளது. பெண்களுக்கு எதிரான குற்றம் இழைத்ததாக 21 பாஜக எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. 2022 மட்டும் 31,516 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதியப்பட்டுள்ளன. அதாவது ஒரு நாளைக்கு 86 வழக்குகள் பதியப்பட்டுள்ளன. உலகிலேயே பெண் தொழிலாளர்கள் பங்களிப்பு குறைந்த நாடாக இந்தியா உள்ளது. இதுதான் மோடி பரிவாரின் லட்சணம். பெண்களுக்காக சிந்திக்கும் திமுக அரசு எங்கே? பெண்களை வீழ்த்தும் பாஜக அரசு எங்கே?